ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் வச்சு சூப்பராக ஒரு தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் பால் சாதத்துக்கு பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸும் வச்சு பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 10 முந்திரி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி கோல்டன் கலராக வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் முந்திரி வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது ஆப்ஷனல் தான் கண்டிப்பாக. இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்க நெய்லியே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ்க்கு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி நெய்யும் வெங்காயமும் வதக்கும்போது அந்த ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மெல்லே நம்மளை சாப்பிடணும் அப்படின்னு இழுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. நான் எடுத்துடுறேன். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, நட்சத்திர சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கினா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6-7 பூண்டு பல்லை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதோடு ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமே எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசியெல்லாம் இருக்காது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப உங்களுக்கு காரம் கிடையாது இந்த மிளகா. நம்ம இதில் வேறு எதுவுமே சில்லி பவுடர் அதெல்லாம் எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. வெறும் இந்த மிளகா மட்டும்தான் நமக்கு காரம். அதனால் நான் 3 மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் காரம் தேவைப்பட்டதுன்னா இது இன்னும் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல எண்ணெயிலேயே மிளகா பொரியட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வர மாதிரி ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுறேன். அடுத்ததாக நம்ம இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் அப்படின்ற கணக்கில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தேங்காய் பால் 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1:2 ரேஷியோ தான் இது. நான் இதில் தேங்காய் பாலில் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிலாம் இல்லை, எல்லாத்தையுமே ஒன்றா தான் சேர்த்து எடுத்திருக்கேன் நான். இது நல்லா ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு அரிசி நல்லா நீளமாக வெந்து வரும். இப்போ நம்ம தேங்காய் பால் கொதிச்சதும் அதில் இந்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது நான் கலந்து விட்டுருங்க. நீங்கள் இதோட இது மேலே ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. பொதுவாகவே உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வெந்து வரப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விடணும் நம்ம. இப்போ நான் ஆனியன் அதுக்கப்புறம் முந்திரி, தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். மூடிட்டு நம்ம 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ப்ரெஷர் அடங்கின பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கே கொடுக்கலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் எதுவுமே இல்லைன்றதுனால கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 விசில் வந்துடுச்சு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு இது பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும். ரொம்ப உதிரியாக சூப்பராக வந்திருக்கு ரைஸு.
தேங்காய் பால் எல்லாமே வந்து இதோட நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து இது ரொம்ப எங்கேயுமே வந்து குழஞ்சும் போல் ரொம்பவும் இதுவாகவும் ட்ரையாகவும் இல்லை, உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால்ன்ற கணக்கில் எடுத்திங்கனாவே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.